ஸ்வப்னத்தில் பரமேஸ்வர தரிசனம் உண்டாச்சு. ஸ்வப்னத்தில் சிவ தரிசனம் உண்டாகி பரமேஸ்வரன் பஞ்சாட்சர உபதேசம் பண்ணார். பாலக்காடுல இருக்கிற போது அடுத்த நாள் காத்தால எழுந்து பார்த்தா சிவ தரிசனம் உண்டாச்சு ஞாபகம் இருக்கு. என்ன உபதேசம் பண்ணார் ஞாபகம் இல்லை. ஏதோ பகவான் உபதேசம் பண்ணார். ஒரே அந்த பையன் அன்னைக்கு பூரா அழுதுண்டே இருந்தான். அடுத்த நாளைக்கு திருப்பி ஈஸ்வரன் பஞ்சாட்சர உபதேசம். நிறைய அனுகிரகம் அவருக்கு ஊர்லேருந்து உண்டாயிருக்கு. அப்படி இருக்கதான் ராமகிருஷ்ணன் அவரோட தொடர்புள்ளவர். அது அந்த காலத்துல அங்கே இருக்கிற போதே அவர் தமிழ் கத்துண்டு தமிழ் வேதாந்த நூல்கள்லாம் கத்துன்னு இருக்கார். சின்ன வயசுல 20 வயசுக்கு முன்னாடியே அந்த வேதாந்த கிரந்தங்கள்லாம் படிச்சிருக்காரு. ஆயுர்வேதம் எல்லாம் படிச்சிருக்காரு. எல்லாம் படிச்சுட்டு ராமகிருஷ்ணன் அவர் கூட இருந்தவர் போய் மகர்ஷியை பார்த்துட்டு சொன்னார், திருவண்ணாமலையில ஒரு பெரிய ஜீவன் முக்தர் பிரம்மனிஷ்டர் இருக்கார். நாம போனா நம்ம வாழ்க்கை கரையேறும். அவ ஆத்துல இருக்கிறவாளும் வீட்டுல இருக்கிறவாளும் ரொம்ப ஜாக்கிரதையா வளர்த்தின்னு வந்தா. ஏன்னா ஜோதிஷி சொல்லிவிட்டார், இந்த புள்ள பிறந்தப்பவே இவனை சாமான்யமா நீங்க வளர்த்தப்படாது, இது ஒரு அலௌகிக ஜன்மான், அப்படிதான் வளர்த்தின்னு வந்தா. அப்புறம் இந்த ராமகிருஷ்ணன் சொன்னதும் திருவண்ணாமலையில போய் மகர்ஷியை பார்க்கணும்னு ஆசை வந்துருது. எப்படி பார்க்கணும்னு தெரியல, கையில பணம் கிடையாது. சொப்பனத்துல ஈஸ்வரன் சொன்னார், 3-4 தரிசனம். ஒண்ணு ஒரு ருத்ராட்ச மாலை வேணும்னு ஆசை. பகவான் சொன்னார், சொப்பனத்துல சொன்னார், நதிக்கரையில போற வழியில ஒரு தாமரை இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அடுத்த நாளைக்கு இவர் நதிக்கரை போற வழியில் ஒரு தாமரை கிடக்கு. தாமரை எடுத்து பார்த்தா அந்த தாமரைக்குள்ள ஸ்வர்ணத்துல கட்டின ஒரு ருத்ராட்சம் மாலை. நிறைய நாள் வச்சிருந்தார் அந்த மாலை. அவர் 90 வயசுக்கு மேலே நான் பார்த்துருக்கேன். குழந்தை மாதிரி இருப்பான். நிறைய கதையெல்லாம் சொல்லிட்டு ராத்திரி 12 மணிக்கெல்லாம் அந்த வயசுல சில பேர் எழுப்புவா அவரை கதை கேட்கறதுக்கு. இன்னொரு தடவை இந்த திருவண்ணாமலைக்கு கிளம்புற போது சொப்பனத்துல பகவான் ஒரு மரத்துக்கு கீழே போ, உனக்கு வேண்ட பணம் கிடைக்கும், ட்ரெயின் டிக்கெட் எடுக்க. ஒரு மரத்துக்கு கீழே போனா அந்த காயின் இருக்கு, அதை எடுத்துன்னு டிக்கெட் வாங்கி காட்பாடி வந்தார். காட்பாடியில இறங்கி அங்கிருந்து திருவண்ணாமலை ட்ரெயினுக்கு பணம் இல்லை, 4 அணா. அது எங்க கிடைக்கும்னு பார்த்தா தண்டவாளத்துல கிடக்கு 4 அணா. குரு கிட்ட ஒரு சிஷ்ய ஒரு பக்தனை கொண்டு வர வேண்டியது ஈஸ்வரனோட அனுகிரக சக்தியோட பொறுப்பு. அது எப்படி கூட்டின்னு வரணுமோ அது கூட்டின்னு வந்துடுங்கிறது இதெல்லாம் திருஷ்டாந்தம். அந்த 4 அணா எடுத்து டிக்கெட் வாங்கினார், திருவண்ணாமலை வந்தார். மகர்ஷியை பார்த்து, நான் நேற்று சொன்ன கதை மாதிரியே மகர்ஷி கிட்ட முதல்ல கிடைக்கிறது உபதேசம்னு எடுத்துக்கிறதுக்கு நிச்சயம் பண்ணின்னு வந்தார். வந்தவர் மலையில வந்தா அழகம்மா பாட்டி அழுதுன்னு இருக்கா. என்னக்கா, அண்ணாமலைன்னு ஒருத்தர் வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார், அவர் போயிட்டார். தங்கம் போல ஒரு பையன் போயிட்டானேன்னு அழறா. அப்ப பகவான் சொன்ன, ஒரு பையன் போனா என்ன, இதோ ஒருத்தன் வரான் பாரு அப்படின்னு ஏறி போறதே சொல்ற. இவர்கிட்ட டைரக்டா பேசவே இல்லை. அப்புறம் இவ திருவண்ணாமலை பார்த்தா எங்க போனாலும் சித்தர்கள் எல்லாம் இருப்பா, எல்லாருக்குமே நம்பிக்கை உண்டு. நான் ஒரு சமயம் ஒரு 40 நாள் மௌனமா இருக்கேன் ஆசிரமத்துல. அப்போ பாராயணம் நடந்துட்டு இருக்கு, தமிழ் பாராயணம். நான் பகவான் சமாதி இப்படி சுத்தின்றே இருக்கேன். குடு ஒருத்தர் வந்தார். எங்கிட்ட ஆமா, இந்த திருவண்ணாமலையில சித்தர்கள்லாம் இருப்பா சொல்றாளே, அவளையெல்லாம் எங்க பார்க்கலாம்? ஏதோ காய்கறி வாங்குற மாதிரி. திருவண்ணாமலையில சித்தர்கள்லாம் இருப்பாங்கிறாளே, எங்க நான் அவர்கிட்ட எப்படி பதில் சொல்றது எப்படின்னு காட்டினேன். அவர் என்னையே முறைச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காந்து அப்புறம் நான் பதிலும் சொல்லலையோ இல்லையோ, ஏதாவது விபரீதமா நடந்துட்டா நம்மளே சித்தாள் ஆக்கிடும். அப்படி சித்தர்களை எங்க கிடைக்கும்னு பார்த்தோம். இப்படி இவர் வரபோது, பகவானை பார்க்க மலையில வரபோது அந்த ஒரு பாவத்துல தான் வந்திருக்காரு, ஒரு பாவனையில. இந்த பாவனை ரொம்ப அழகான நிலை. அது வந்தா பகவான் என்ன பண்ண, இந்த கும்மட்டி இருக்கு, இந்த கும்மட்டியில ஏதோ பாத்திரத்தை வச்சு ஏதோ பொடியை போட்டு ஜலத்தை ஊற்றி இப்படியே அழக்கின்னு இருக்க.
இவர் என்ன நினைச்சுன்னா, சித்தர்கள்லாம் என்னென்னலாமோ மருந்தெல்லாம் பண்ணுவா, மருந்து சாப்பிட்டா நிறைய வருஷம் இருக்கலாம், அது மாதிரி ஏதோ மருந்து தான் பண்ணிட்டு இருக்காரு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தார். அந்த கூடைய தூக்கு, அது ஒரு கூடை இருக்கு, அந்த கூடையை தூக்கினா 4 நாய்க்குட்டி வெளியில் வந்தது. அந்த 4ஐயும் பிடி அப்படின்னா, 4 பிடிச்சேன், ஒன்றா விடு அப்படின்னு ஒவ்வொரு நாய்க்குட்டியா விட்டார். அந்த கஞ்சி குடிக்கிறது, கூழ் கொடுக்க, அவ்வளவுதான். அன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்துட்டு பார்த்தாரு, என்ன உபதேசம் கிடைச்சது, எனக்கு ஒன்னும் உபதேசம் கிடைக்கலையே, என்ன பேசினார், 4ஐயும் பிடி ஒன்னொன்னா விடு அப்படின்னார். அவ்வளவுதான், பிடிச்சுட்டார். 4 மகா வாக்கியத்தையும் தெரிஞ்சுக்கோ, 4 மகா வாக்கியத்தையும் மனனம் பண்ணு, ஆசைகளை பற்று, ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா பற்றுதலை விடு அப்படின்னு அதையே உபதேசமா எடுத்துட்டார். 4 மகா வாக்கியத்தையும் சுவாதீனம் பண்ணிக்கோ, பற்றுதலை கொஞ்சம் கொஞ்சமா விடு அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டார். அப்படியே சேவை பண்ணிண்டு ஸ்கந்தாசிரமத்தில் மகர்ஷிக்கு தொண்டு பண்ணிண்டு ஆரம்பிச்சவர் 1920 போனவர் 1993 தான் போனார். 1920 வந்தவர் அங்க 1993 வரைக்கும் இருந்தார். அவர் நான் போய் நமஸ்காரம் பண்ற போதெல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒன்றும் சாதனை வேண்டாம், உங்களுக்கு பேசாம பகவானை நினைச்சிருந்தா போதும், அருணாச்சலேஸ்வரன் நினைச்சிருந்தா போதும், அம்பாள் நினைச்சிருந்தா போதும், ஒன்னும் சாதனையே வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு என்கிட்ட. குஞ்சு சுவாமிகள்